ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி தமிழச்சி. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரியல் ஸ்டோரி பார்க்கலாம். அந்த ரியல் ஸ்டோரி யாரோடது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் நம்ம வீடுகளில் எல்லாருமே நம்மளை திட்டுவாங்க. எந்த வேலை வெட்டிக்குமே போகிறல்ல, எந்த வேலையும் பார்க்குறல்ல, கடைசியில் நீ பிச்சை தான் எடுக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் திட்டுவாங்க. அது சகஜமான ஒன்று தான். ஆனால் அப்படி பிச்சை எடுத்தே ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்காருன்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்ப முடியலல்ல. அதாங்க உண்மை. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. உலகத்திலேயே கோடீஸ்வர பிச்சைக்காரர் அப்படின்னு சொல்லி இவரை தாங்க சொல்கிறாங்க. இவரோட மாத வருமானம் மட்டுமே கிட்டத்தட்ட 75,000 இவரோட சொத்து மதிப்பு மொத்தமே 7,5 கோடின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல எல்லாருக்கும். எனக்கும் அதே ஆச்சரியமாக தாங்க இருந்தது. அவர்கிட்ட போய் கேட்கும்போது, நீங்கள் பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறீங்களே, ஒரு நாளைக்கு இதில் உங்களுக்கு என்ன பெருசாக வருமானம் வந்துட போகுது? உங்கள் ஃபேமிலியை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? இதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் இதுதாங்க. நான் பிச்சை எடுத்து சேர்த்து வச்ச பணம் மூலமாக மும்பையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் கோவில்களுக்கெல்லாம் நன்கொடை வேற கொடுக்குறாராமா, அதையும் சொல்லியிருக்காரு. நான் ஒன்றும் பேராசைக்காரன்லாம் இல்லைங்க, நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உதவி பண்ணுவேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இன்றைய உள்ள காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம அன்றாடம் நம்ம சம்பாதிச்சாலுமே நம்ம குடும்பத்தை நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் மும்பையில் இருக்க ஒருத்தர் பிச்சை எடுத்தே தன்னோட குடும்பத்தையும் ஃபேமிலியும் பார்த்துக்கிறாரு. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்கிறாருன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அவரோட பெயர் தாங்க பாரத் ஜெயின். அவர் தாங்க உலகிலேயே கோடீஸ்வர பிச்சைக்காரர்னு சொல்லி கண்டறியப்பட்டிருக்காராமா. அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு 54 இருக்குன்னு சொல்கிறாங்க. மும்பையில் இருக்க சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் பக்கத்தில் தான் அவர் கிட்டத்தட்ட 40 வருஷமாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்காராமா. அதுலேயும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, டெய்லியுமே அவர் ஒரு 12 மணி நேரம் மட்டும்தான் பிச்சை எடுப்பாராமா. அவருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000லேருந்து 2500 வரையும் அதில் வருமானம் வருதுன்னு சொல்லியிருக்காரு. யாராவது ₹1 போட்டால் கூட அதை நல்ல முக மலர்ச்சியோடு அதை வாங்கிக்குவாராமா. அவரோட மாத சம்பளமே கிட்டத்தட்ட 60,000லேருந்து 70,000 வரை வரும்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சை எடுத்து சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் வச்சு மும்பையில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்காராம். அங்கே தான் அவரோட ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்களாமா. அவங்களோட பிள்ளைகள் எல்லாருமே தனியார் ஸ்கூலில் தான் படிக்குதுங்களாம். இது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டு பக்கத்துலேயே 2 கடைகளையும் அவர் வாங்கி விட்டுருக்காராம். அந்த கடை வாடகை மூலமாக அவருக்கு 30,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்களா, நீங்கள் பிச்சை எடுக்க வேண்டாம், நமக்கு இதில் வர வருமானமே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். ஆனால் அவர் அவங்க ஃபேமிலி சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு இல்லையாம்மா. அவர் ஆனால் தொடர்ந்து இன்னுமே பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்காராம். இப்போ அவரோட சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா 7,50,00,000ன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. நான் பேராசைக்காரன்லாம் கிடையாதுங்க, கோயிலுக்கெலாம் நான் நன்கொடையெல்லாம் கொடுக்குறேன், நிறைய ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறத வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவை பொறுத்தவரையில் ஆண்டுக்கு ஒரு 1,50,000 வரை நிதி புரளுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே நினைப்போம், பிச்சை எடுக்கிற தொழிலில் இவ்வளோ காசு புழங்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குல்ல. மும்பையில் இருக்கிற சம்பாஜி காலே அப்படிங்கிற பிச்சைக்காரரோட சொத்து மதிப்பும் இதே மாதிரி தானாங்க, 1,50,00,000 லக்ஷ்மி தாஸ் அப்படிங்கிறவரோட சொத்து மதிப்பு 1 கோடியாம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே பேசாமல் பிச்சை எடுத்து சம்பாதிச்சிடலாம் போல் அப்படின்னு தோணுதில்ல. ஆனால் பிச்சை எடுக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கர்வத்தோட அந்த பாரத் ஜெயின் அப்படிங்கிறவர் ஒருத்தவங்ககிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. இதை தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும்.